காலை நேரத்தில் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துவங்கும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அந்த பிரசன்னம் நமக்கு நாம் தொடுகிற காரியங்களிலே ஒரு விடுதலையை கட்டளையிடும். நாம் தொடுகிற காரியங்களிலே கதவுகளை திறந்துவிடும். ஷேகே மேனே ஹாந்து நாமா ஹரபாலா ஷாந்து ரபாலா பதியாங்கா. நாம் தொடுகிற காரியங்களில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் ஒழுங்காய் மாறும், வெறுமை நிறைவாய் மாறும், இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளிலே நம்மோடு கூட, இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருக்கும். இந்த வருஷத்தின் 2வது மாதம் தேவனுடைய மகிமையிலே அடுத்த கட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம்மை இந்த 2வது மாதத்திலே 2வது அளவு மகிமைக்குள் அழைத்து செல்வாராக. வேதம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் நாம் மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு கடந்து செல்லுகிறோம் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த மாதம் எப்படி இருக்கும் என்றால், போன மாதத்தின் மகிமையை விட இந்த மாதத்தின் மகிமை இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ரபா ரபா ஷெகர பரப திரமன மதியங்கர பலப. அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் நன்றி சொல்லுங்க. ஷேரிமென ஹதரபலபதுரமன மனமனம். கடந்த மாதத்தின் மகிமையை விட வருகிற மாதத்தின் மகிமை இன்னும் அதிகமாக இருக்க போகிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஓ ரபா ரகா லஹ திரமன மதர மன மதர மன மதர மன மதர மன மதர மன மதர மதர. கர்த்தர் புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. இந்த வருஷம் கர்த்தர் நம்மை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஓ ராபா ராக்கா 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 தீரமேனா. நம்மிடத்திலிருந்து வெளிப்படாத புதிய கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓ, இந்த மாதத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்மிடத்தில் வெளிப்படாத பல நல்ல குணநலன்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்மிடத்தில் வெளிப்படாத தாளந்துகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்மிடத்தில் இதுவரை வெளிப்படாத, நீங்களே உங்களில் பார்த்திராத கிருபைகளும் கர்த்தருடைய அனுக்கிரகமும் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அப்படி ஆவிக்குள்ள இணைக்கப்படுங்க, ஆவிக்குள்ள இணைக்கப்படுங்க. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரும் ஆவிக்குள்ளா இணைக்கப்படும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ரபா ரபா ஷேக ரம ரபா ரப திரமன மதியந்தர பரபதர 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 பர. ஓ, thank you Holy Spirit, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Sheba baba bala dire mene mana mara madina mana madana mana madana mana madana mana 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 mana. அவர் என்னை ஆவிக்குள்ளாய் உயரே அழைத்து சென்றார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆவிக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை உயரே அழைத்து செல்லப்படுகிறது. ஆவிக்குள்ளாய் இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கை உயரே அழைத்து செல்லப்படுகிறது. மாம்ச சிந்தனையில் இருக்கிறவர்கள் கீழான பாதையில் நடக்கிறார்கள். ஆவியின் சிந்தனையில் இருக்கிறவர்களும் மேலான பாதையில் நடக்கிறார்கள். கரங்களை தட்டி அந்த மேலான பாதைக்கு நன்றி சொல்லும். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீ நூதன சாலமே
சேர்த்திடுவி. சொல்லுங்க. நிரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சாலையில் சேர்த்திடுவி. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் உங்க வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. புது எண்ணெயா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். கை தட்டுங்க. புது எண்ணெய்க்கு. ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Shaka mama 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 la shandora bala 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 bala. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சாலையில் சேர்த்திடுவீர். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடல்கள் ஈந்தெழுந்தீ. தேடினதான் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் ஈந்தெழுந்தீ. உம் பாதம் பணிந்தே. கையை தட்டி எல்லாரும் கையை தட்டி. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. யெகோவா அப்படின்னா பரவசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, பக்தன் பாடுகிறான், பரவசமே. ஆமென். பரவசமே, அவருக்கு பேரே பரவசம் தான். ஆமா, நீங்க நேற்று சுட்டு அதிரசம் மாதிரி உட்காந்து என்ன அர்த்தம்? பரவசத்தையே பரவசம் எல்லாம் பாருங்களே எப்படி. அவரே பரவசமா, அவரோடு அவரை தினமும் பார்க்க பார்க்க உங்களுக்கு பரவசம் தான். ஆமென். கொடுப்பாருதான் கொடுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடை
புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடு. சொல்லுங்க, கையை தட்டி நூதன சாலேமில் சேர்த்திடு. வாரம் பணிந்தேன் என்னாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஆமென். இந்த மாதம் அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து செல்லும். உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆமென். உமது கோலும் உம்தடியும் உண்மையாய் என்னையும் கேட்டிடுதே. உமது கோலும் உம்தடியும் உண்மையாய் என்னையும் கேட்டிடுதே. வாரம் பணிந்தேன் என்னாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம். இன்னொரு தடவை சொல்லுவோமா? உம் பாதம் பணிந்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். அந்நிய பாஷையில பேசுங்கள். அப்படியே அந்நிய பாஷையில கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படுவிளங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படுவிளங்க. கிளை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. பாரம் பணிந்தேன் என்னாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கையை தட்டி பாடுவோமா? பாதம் பணிந்தேன் என்னாள். நன்றி 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 அப்பா. இந்த மாதம் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லும். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஆமென். சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொடும் உமதடியும் ஆமென் உண்மையாய் என்னையும் கேட்டிடும். ஆமென். உமது கொடும் தடியும் உண்மையாய் என்னையும் கேட்டிடுமே. பாதம் பணிந்தேன் என்னாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை
புது கவியால் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினால் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிற நாளாய் இருப்பதாக. இந்த வருஷம் புது எண்ணெய் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. இதுவரை வெளிப்படாத கர்த்தருடைய கிருபைகள் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக. இதுவரை போராடி திறந்த கதவுகள் எல்லாம் இனி வருகிற நாட்களில் நாங்கள் போய் நிற்கும் போதே திறப்பதாக, 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 திறப்பதாக. இதுவரை போராடி கிடைக்காத நடக்காத அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் இனி வருகிற நாட்கள் நிற்கும் போதே நடப்பதாக. வியாதிகள் மறைவதாக, கதவுகள் திறப்பதாக. குறைவுகள் நிறைவாவதாக. ஒரு புது எண்ணெயினால், புது கிருபையினால், புதிய பலத்தினாலே இப்பொழுது இவர்களை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். புது எண்ணெயால், புது அபிஷேகத்தால், புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. புதிய கிருபையினால் நிரப்பும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய கிருபையும் அவர்களை நிரப்புவதாக. புதிய கிருபை, புதிய எண்ணெய், மாதத்திற்கான புதிய எண்ணெயினால் அவர்களை அபிஷேகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆணிப்பா இந்த கரத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதம் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய அனுபவங்களும் உம்மோடு கூட நடக்கிற மேலான அனுபவங்களும் நீதியின் வழியில் உண்டாகும் நிறை மயிரும் எங்களுக்கு கிரீடமாய் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை புதிய அனுபவங்களால் நிரப்புவாராக. புதிய கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. புதிய எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. புதிய தரிசனங்களை உங்களுக்கு காண்பிப்பாராக. புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு காண்பிப்பாராக. புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக துவக்குவாராக. என் அன்புக்குரியவர்களே, அனுபவங்கள் என்கிற வார்த்தை என்பது இந்த உலகத்தில் எதிர்மறையான வார்த்தையோடு தொடர்புடையது. பாருங்க, அவர் பெரிய அனுபவசாலி அப்படின்னா நிறைய வாங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அவர் நல்ல அனுபவம் வாய்ந்தவருங்க அப்படின்னா அதில் நிறைய அடிபட்டிருக்காருன்னு அர்த்தம். அனுபவம் என்பது கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறாரு, உனக்கு புதிய அனுபவங்களை தருவேன் அப்படின்னு. அந்த அனுபவம்ன்ற வார்த்தைக்கு, அந்த டெர்மினாலஜி, அந்த டேர்முக்கு அர்த்தத்தை நீங்கள் உலகத்தில் போய் லிஃப்கோ டிக்ஷனரியிலையும் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியிலையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தத்தை தேவனுடைய டிக்ஷனரியிலையும் பார்க்கணும். அல்லேலூயா. புதிய அனுபவங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அது உலகத்தின் அனுபவம் அல்ல, நீதியின் வழியில் உண்டாகும் நிறை மயிர். ஆமென் சொல்லுவோம். நிறை மயிர் என்பது அனுபவத்தை குறிக்கிறது. நிறை மயிர் என்பது அனுபவத்தை குறிக்கிறது. உங்களுக்கு அந்த நிறை மயிரை தேவன் தருவாராம். என்ன நிறை மயிர்னா, நீதியின் வழியில் உண்டாகும் நிறை மயிர். அதாவது நிறை மயிர்னா அனுபவம். கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரப்போறாரு. என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்க போகுது? நீதியின் வழியில் உண்டாகும் அனுபவங்கள். நீதியின் வழியில் என்ன இருக்கும்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. கைத்தட்டுவதற்கு ஆமென். ஆகவே நம்முடைய அனுபவங்கள் மரணத்திற்கு எதுவான அனுபவங்கள் அல்ல, தோல்வியின் அனுபவங்கள் அல்ல, துன்பத்தின் அனுபவங்கள் அல்ல, துயரத்தின் அனுபவங்கள் அல்ல, கண்ணீரின் அனுபவங்கள் அல்ல. நீங்க ஒருவேளை அதை விரும்பலாம். நீங்கள் ஒருவேளை அதை உங்களை அனுபவசாலியாய் காட்டுவதற்கு அதன் வழியாய் கடந்து வந்தேன் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் அதை உங்களுக்கென்று வைத்திருக்கவில்லை. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஸோ கர்த்தர் அதாவது அனுபவம் வாய்ந்தவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள் என்பதை நான் அதற்கான மரியாதைகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் மேலான தேவன் நமக்கு வைத்திருக்கிற அனுபவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அனுபவம் நீதியின் வழியில் உண்டாகும் நிறை மயிர்.
உங்களுக்கு கிரீடமாய் இருக்கும். அநேகருக்கு நீங்கள் அனுபவங்களை சொல்ல போகிறீர்கள். அது தோல்வியின் அனுபவங்கள் அல்ல, நீதியின் வழியில் உண்டாகும் அனுபவங்கள். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கொடுப்ப, அர்த்தம் கொடுப்ப. ஆமென், ஹல்லேலூயா. புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலையில் சேர்ந்திடுவே. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலையில் சேர்ந்திடுவே. பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே, உம்மையன்றியாய் பாடுவேன். அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன். ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே, உம்மையன்றியாய் பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஆமென். முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொடும் கடியும். ஆமென். உம்மையாய் என்னையும் தேற்றிடும். Thank you, Lord. ஒரு தடவை கையை தட்டி பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து கடந்து செல்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ளதை மாற்றிக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. பாருங்க, உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து உலகத்துக்குள் கடந்து செல்வதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. ஆதாம் நீதி ஜீவ விருட்சத்தை புசித்த பின்பு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்திருப்பான் என்றால் அது அவனை ஒன்றும் செய்திருக்க முடியாது. அவன் செய்த தவறு நன்மை தீமை விருட்சத்தை புசிச்சுட்டு அதை போய் ஃபஸ்ட்டு புசிச்சது தான். காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குறதா நீங்கள் செய்கிற முதல் தப்பு. எடுத்தோடனே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், எடுத்தோடனே யூடியூப் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போகும். முதல் எடுத்தோடனே ஜீவ விருட்சம் ஐயத்தட்டு. ஆமென். ஜீவ விருட்சத்தை புசித்த பின்பு இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது எத்தனை நன்மை தீமை விருட்சம் இருந்தாலும் அது உங்களை சேதம் செய்யாது. சேதம் செய்யாது. இட்ஸ் வேக்சினேஷன். ஸோ ஆகவே இந்த 1ஆம் தேதி காலையிலே கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து கடந்து செல்கிறீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் மற்றவைகளை மாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள், மற்றவைகள் உங்களை மாற்ற முடியாது. ஸோ ஒவ்வொரு மாதமும் நாம் மகிமையிலிருந்து மகிமைக்குள் கடந்து செல்லும்படி கர்த்தர் நாட்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு குழந்தை வளராமல் இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் ஒரு மகிமையிலிருந்து அடுத்த மகிமைக்குள் கடந்து செல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன் உண்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்றால், தன் இருதயத்தை திறந்து அதை அங்கீகரிப்பான் என்றால், தன் சுயத்தை மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை அனுமதிப்பான் என்றால், அவன் வாழ்க்கை மகிமையிலிருந்து மகிமைக்கு உயராமல் இருக்கவே முடியாது. அவன் பொருளாதாரம் மாறாமல் இருக்கவே முடியாது. அவனுடைய இளைப்பாறுதலின் அளவு அதிகரிக்காமல் இருக்கவே முடியாது. அவனுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. அவனோடு இணைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் நீதியின் பாதையில் இருக்கிறீர்கள். அந்த பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில் வெற்றி உண்டு. அந்த பாதையில் தோல்வி இல்லை.
அந்த பாதையில் உயர்வு உண்டு, அந்த பாதையில் வீழ்ச்சி இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆகவே இன்றைய பிரச்சனை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்பது அல்ல, மனிதன் தன் இருதயத்தை விட்டு கொடுக்கிறானா என்பதில் இருக்கிறது. தேவன் மாத்திரம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்திருப்பார் என்றால் அவருக்கு 2000 வருடம் தேவைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாட்கள் போதும் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு. எதற்காக இந்த கால தாமதம் என்றால் மனிதன் இன்னும் தன்னை இறுகினவனாகவே வைத்திருக்கிறான். அவர்கள் கடின இருதயமுடையவராகவே இருக்கிறார்கள். ஆகையால் தான் எகிப்திற்கிலிருந்து அவர்கள் கானானுக்கு 14 நாட்களில் கடந்து செல்ல வேண்டியதை 40 வருஷங்களாய் மாற்றிக்கொண்டார்கள். அநேகர் இன்னும் தங்கள் சுயபலத்தில் நம்பிக்கையா இருக்கிறார்கள், இன்னும் தங்கள் தவறான கோட்பாடுகளில் நம்பிக்கையா இருக்கிறார்கள். இன்னும் நம்ம இப்படி செஞ்சா தப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த தப்பு உணர வைக்கிற வரைக்கும் உனக்குள் இருக்கிற யுத்த மனிதர்கள் செத்து தீரும் வரைக்கும் இந்த வனாந்தரத்தில் தான் நீ இருப்பாய். யுத்தம் பண்ணுவாங்க பாருங்க, இல்ல ரைட், திருட்டுத்தனம் பண்ணா கூட அதை ரைட்டுன்னு பேசுவாங்க. அப்ப அது யுத்த மனிதன் செத்து தீர்ந்த அந்த நாளிலே, பைபிள் சொல்லுது, அந்த நாளிலே அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கையத்தட்டு 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 கையத்தட்டு. எங்கே இருக்கிறான் அந்த யுத்த மனிதன்? வெளியே இல்லை. வெளியில இருந்த யுத்தர்கள், பெலிஸ்தியர்கள், ஏனோக்கியர், எபூசியர், ஏவியர், கிர்காசியர், கானானியர், பெலிஸ்தியர், 50 பேர் செத்துட்டாங்க. இப்ப உள்ள இருக்கிறவன் சாகல. கர்த்தருக்கு வெளியில இருக்கிறவங்க 2 செகண்ட்ல தூக்கிட்டாரு. உள்ள இருக்கிறவனை தூக்குறதுக்கு 40 வருஷமாச்சு. பெலிஸ்தியர்களை 40 நாள்ல காலி பண்ணிட்டாரு. கோலியாத் நின்னப்ப 40 நாள், 40வது நாள்ல தூக்கிட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள இருந்த யுத்த மனுஷனை அழிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு உங்கள் இருதயங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் இந்த நாள், இந்த மாதம் கானானின் மாதம் என்று நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆங்கிலத்தில் இருக்கு, the kingdom of heaven is at hand. கைக்கு மேல தாண்டா இருக்கு. நீ மட்டும் இன்னைக்கு உன் மனசை திறந்துட்டீனா பரலோக ராஜ்யமே உன் கை மேலதான் இருக்குனாரு. நான் அதை லிட்டரலா மொழிபெயர்க்கிறேன். பரலோக ராஜ்யம் உங்க கை மேலதான் இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே கைக்கு மேலதான் இருக்கு. உன் எதிர்காலம் உன் கையில். நான் பாருங்க, என் கையில தான் பரலோக ராஜ்யமே இருக்கு. செய்ய வேண்டிய நான் மட்டும் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கப்படும் போது நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு நேராய் கடந்து செல்கிறோம். நிச்சயமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் போல் இருக்காது. அதைவிட பல 1000 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதாகத்தான் இருக்கும். ஒருவேளை ஜனவரியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் மாத்திரம் பாருங்க, சொன்னதையே கேட்காம அவன் போக்கிலே போய் நாளுக்கு நாள் அழிவுக்குள்ளாக தான் போய் கொண்டிருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் தங்களை தாழ்த்துகிறார்கள். உங்கள் ஒவ்வொருவனும் தனக்கானதை அல்ல மற்றவன் பிறனுக்கானவளை நோக்க கடவன் பைபிள் சொல்லுது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் என்ன கடவுள். தேவன் ஒவ்வொரு இடத்தில் பேசுகிறார் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்கிறார்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் வளரும்படி. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற குழந்தை எப்படி வளருதோ அப்படி ஆவி மனுஷனும் வளர்றான். அவனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு பாருங்க. இந்த சின்ன குழந்தைகள் என்ன செய்யுது, அப்படியே பிறந்த உடனே என்ன செய்யுது, தரையில தவழ்ந்துகிட்டே இருக்கு. தவள ஆரம்பிச்ச உடனே பிறந்தவன அழுதுகிட்டே இருக்கு. அப்படிதான் சில ரட்சிக்கப்பட்ட பூசில என்ன செய்யறோம், எதை கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்கிறோம். அன்பிலே அழுவது, பாரத்திலே அழுவது, அது ஒரு அபிஷேகம். அது தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிற அபிஷேகம். அதை பேசல. நீ 50 ரூபாய்க்கு அழுகிறது, 500 ரூபாய்க்கு அழுகிறதையும் சொல்றேன் நான். இந்த அழுகை என்பது ஒரு பிறந்த குழந்தை, அந்த பிறந்திருக்க குழந்தை, ஆமா, எதுனாலும் அழுது உபவாசம் போட்டு தான் கேட்கும். அப்புறம் தவள ஆரம்பிக்குது.
அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டம் ஒவ்வொரு கூட்டமா சுத்த ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கையில கிடைக்கிறதெல்லாம் வாயில வைக்குது. எப்படி? ஆமா, எல்லா செய்தியும் கேட்குது, எல்லா பக்கமும் போகுது, எல்லாத்தையும் கேட்குது. எதை வாயில வைக்கணும், எதை வைக்க கூடாது, எதை திங்கணும் திங்கக்கூடாது தெரியல. எல்லா புக்கையும் படிக்குது. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல வந்தோன்னா குழந்தை வளருது, கண்டதை சாப்பிட்றது இல்லை, இப்போ ஓவரா பேசுது. கைத்தட்டுங்க. ஒருத்தர் பிரச்சனைன்னு வந்தா அவனை பேச விடுறதே கிடையாது, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது இன்னும் குழந்தையா. ஹேகன் சொல்லுவார், ஜூனியர் வந்து நைட்டு தூங்கும்போது குழந்தையா இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாப்லையா. நம்ம பையனுக்கு 10 மணிக்கு மேலே தான் எனர்ஜி கூடும், 12க்கெல்லாம் பீக்கில் இருப்பான். ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அவன் கேட்டுக்கிட்டே இருப்பாரான் ஜூனியர். அப்போ இன்னைக்கு என்ன டே? டியூஸ்டே. அப்போ நாளைக்கு வெனஸ்டேன்னு வரான். அப்போ எப்போவுமே நாளைக்கு வெனஸ்டேவாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்பாரான். இல்லைடா, இன்னைக்கு மட்டும் நாளைக்கு வெனஸ்டேவாக இருக்கும், நாளைக்கு தேர்ஸ்டேயாக இருக்கும். அப்போ நேற்று மண்டேன்னு வரான். அப்போ எப்போவுமே எஸ்டர்டேனா மண்டே தானே, இன்னைக்கு தான் எஸ்டர்டே மண்டே. இப்படியே கொள்றான்ற காண்டி தூங்குற மாதிரி நடிப்பாப்ல, அவர் விட மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேல குழந்தைகள், அதாவது எதிரே இருக்கிறவர்களை பேச விடுகிறதே இல்லை. அவங்களே பேசி அவங்களே முடிச்சுட்டு போன் எடுத்துட்டு அவங்களே போனை வச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்தா நின்னா சுட்டா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி, வந்தா நின்னா பேச. அப்புறம் நாளடி வளர வளர அப்புறம் ஒரு லெவலில் பேச்சை குறைக்கிறாங்க, அப்புறம் மெச்சூர்ட் ஆகுறாங்க, புரிந்து கொள்வதில் வராங்க. இப்படி புறம்பான மனிதன் வளர்கிறது போல உள்ளான மனுஷனுக்குள்ளும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நீங்கள் வளரும்படி, இன்னைக்கு இதை சொல்லிட்டு நான் வாக்கு தத்துவத்தில் போக விரும்புகிறேன். நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். எந்த அளவு வசனத்தை வரிசை கிரமமாக தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே வருகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் உள்ளான மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருவான். தயவு செய்து இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் நல்ல ஆவியானவரோட ஒத்தாசையோடு வேதத்தை தொடர்ந்து வாசிக்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சு வாசிக்க முடிவு எடுத்து வாசிங்க. கடைசி என்னைக்கு வாசித்தீங்க? ஒருத்தர் அன்னைக்கு பைபிள் எடுக்கும்போது உள்ள இருந்து பேனா விழுந்திருக்கு. இந்த பேனாவை தாண்டா 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன். பாருங்க, அப்படி ஆகிப்போச்சு. அதனால பைபிள் எடுத்து படிங்க. அங்கங்க போய் உட்காந்து கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், வரிசையா படிங்க. பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். இன்றைய கிறிஸ்தவர்களின் பிரச்சனை, யூடியூப் செய்தியை கேட்டு பெரிய பாஸ்டர் சொன்னாரு, சின்ன பாஸ்டர் தானே இவர், அவர் பெரிய பாஸ்டர், அவர் அதை விட பெரிய பாஸ்டர், இப்படியே போயிட்டு இருக்கிறான். அதனால எது சரி எது தப்பு அவனுக்கு தெரியல. ஆனா யாரு முழங்கால் படியிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறானோ அவனுக்கு சத்தியம் எது என்பது தெளிவாக தெரியும். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்ப கர்த்தர் பிதாவோடு இருக்கிற உறவு நல்ல செய்திக்கு நேரம் இவங்களை அழைத்து வரும், தைரியமாய் அழைத்து வரும். வெறும் மனிதர்களாலே நீங்கள் வழிநடத்தப்படும் போது அங்க மிஸ் பண்றீங்க. ஸோ தேவனுடைய வசனத்திலே தாகமாயிருங்கள். எப்பவுமே புது மாசத்துல புது டெசிஷன்ஸ் எடுங்க, புதிய முடிவுகள் எடுங்க. நீங்க வீட்டுக்கு போனோம் வேத வசனத்தை வாசிங்க. நீங்கள் வளர வேண்டும் என்றுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாயிருக்க வேண்டும். வளர்ந்திருக்கணும். போன மாசத்துக்கு இந்த மாசம் வளர்ந்திருக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என் பையன் பேசுறான், அதை இப்போ போட்டு விட்டா இவன் அதை பார்த்து சிரிக்கிறான்.
என்ன அப்படின்ட்டா. ஏன்னா அவனுக்கு தெரியுது இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், அது பாப்பா அப்படின்னு. அப்ப ஆனா நம்ம மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கு. போன வாரம் ஜெபிச்ச மாதிரி, போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச மாதிரி இன்னைக்கு ஜெபிக்கிறான். 10 வருஷம் எந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்தானோ இன்னைக்கும் பயப்படுறானா? இந்த 10 வருஷத்துல நீ என்ன வளர்ந்துருக்கிறோம்? நம்ம சொல்லுங்க. சின்ன வயசுல இருக்கும்போது பூனையை பார்த்து பயந்துருக்கிறோம். 20 வயசுல பூனையை பார்த்து பயந்தா? அப்ப எங்கேயும் நம்ம வளராமல் இருந்திருக்கிறோம். இந்த மாதம் வளர்ச்சியின் மாதமா உங்களுக்கு இருக்கட்டும். இந்த மாதம் முதற்கொண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான மனிதன் வளருவானாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். விசுவாசத்தில் வளருங்கள், அன்பிலே வளருங்கள், தெளிந்த புத்தியில் வளருங்கள், வேத வசனத்தில் வளருங்கள், ஞானத்தில் வளருங்கள், பரிசுத்தத்தில் வளருங்கள், பாதுகாப்பில் வளருங்கள், தைரியத்தில் வளருங்கள், செல்வத்தில் வளருங்கள், ஆரோக்கியத்தில் வளருங்கள், உங்கள் பொருளாதாரத்திலே ஐஸ்வர்யத்திலே வளருங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். மெஹல் பக்கு ஷக்கரபலபதிர மனமதர 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 மனம சாந்துன மனமதியந்தன மனமதர மனமதர மனமதர. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற, இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ச்சியோடு இணைக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 102:73 102:13. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது, அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நிதம் கொடுப்போம். ஆமென், ஹalleluya சொல்லுவோம். ஆமென். புது எண்ணெயா, புது பலத்தா, புதிய கிருபை, புது கவியா, நூதன சாலேமில் சேர்த்திடுது, நிரப்பினிதம் நடத்துகிறீ, நூதன சாலேமில் சேர்த்திடுது. பாதம் பணிந்தே என்னாலும் புதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 102:13 13 சொல்கிறது. இந்த மாசத்துல நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை மறுபடியும் எனக்குள்ள வந்து என்ன செய்யறாரு, அப்படியே பிளிங்க் பண்றாரு. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவன் சீயோனுக்கு தயை செய்யும் காலம். It is time to show favor. கை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. நல்லா கை தட்டி, நல்லா கை தட்டி. ஆமென். The time of favor, the time of favor. It is not the time of labor, it is the time of favor. கையை தட்டி அந்த ஃபேவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி. For it is time to show favor to her. The appointed time has come. Amen. உனக்கு நான் குறிச்ச காலம் வந்துருச்சு, உனக்கு நான் குறிச்ச நேரம் வந்துருச்சு. இனி உன் வாழ்க்கையின் உயர்வை இந்த உலகத்துல எந்த சக்தியாலும், ஒரு சக்தியாலும் தடை செய்ய முடியாது. ஷேபா ராபா ஹாத்தா ராபா லாபா திரை மேனே ஹாந்துனாமா நம தியாங்கு. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மனிதர்கள் ஆளுகை செய்யவில்லை, காலம்தான் ஆளுகை செய்கிறது.
என் அன்புக்குரியவர்களே, அவருக்கான நேரம் வராதபடியினால் ஒருவனும் அவர் மீது கை போட முடியவில்லை. அப்ப ஒரு பெரிய ரோம சாம்ராஜ்யமே கூட இயேசுநாதர் மேல கை போட முடியல. ஏன்னா அது இயேசுவின் காலமாக இருந்தது. பகற்காலம் இருக்கு மட்டும் என்று சொன்னார். அவர் மீது அந்த காலம் ஆளுகை செய்தபடினால் ஒருவனால் ஆளுகை செய்ய முடியவில்லை. இப்பொழுதோ இருளின் காலமாக இருக்கிற என்று சொன்ன பொழுதுதான் முதல் அறை இயேசு குழுந்துச்சு. அங்கிருந்து தான் பிசாசின் கரங்களுக்குள்ள. அப்ப காலங்களின் அடிப்படையில் தான் அத்தனையும் ஆளுகை செய்யப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உனக்கான குறிச்ச காலம் வந்துருச்சு. உனக்கான அந்த குறித்த காலம், உனக்கு நான் ஃபேவர் பண்ற அந்த காலம் வந்தபடினால் இனி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த ஃபேவர் என்கிற இந்த காலத்தின் வல்லமையில் தான் ஆளுகை செய்யப்படும். The appointed time has come. ஆமென் சொல்லுவோம். ரெண்டு வார்த்தை அதிகமாய் தொடுகிறது. டைம் ஆஃப் ஃபேவர். பாருங்க, இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சொன்னதே ஃபேவர். இந்த மாசம் இந்த வசனம் தயவு செய்யும் காலம்னு வந்தவொடனே இதுதான் நாளைக்கு இதுதான் ஆவியானவர் இதை 2வது முறை என்கிட்ட பேசுறார். முதல் முறையாக என்கிட்ட பேசினார், உனக்கு நான் குறிச்ச காலம் வந்துருச்சு, தயவு செய்யும் நேரம் வந்துச்சுன்னு சொன்ன அந்த மாதத்தில் தான், அந்த வருஷத்துல தான் சோசியல் மீடியாவுக்குள்ளே என்ட்ராகிறேன், ஃபேஸ்புக்குள்ளே என்ட்ராகிறேன், யூடியூப்புக்குள்ளே வரேன். இன்னைக்கு பாருங்க, அது உலகத்தின் பல நாடுகள் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. வேற ஒரு இடத்துல இருந்த என்னுடைய இந்த ஊழியத்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. அன்னைக்கு அவர் சொன்னது அப்படியே நிறைவேறியது. இப்ப அதே வசனம் வேற ஒரு டைமென்ஷன்ல உங்கள்கிட்ட வருது. கைத்தட்டு. அதே வசனம் வேற ஒரு டைமென்ஷன்ல வருது. படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, அன்னைக்கு இந்த வசனம் எங்கேயோ இருந்த என்னோட ஊழியத்தை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டும்னா, இன்னைக்கு வருகிற இந்த வசனம் இங்க இருக்கிற என்ன அடுத்து எங்கேயோ கொண்டு போய் உன்னையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் வைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். The appointed time has come. The appointed time. God has appointed some time for you. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நேரத்தை குறிக்கிறாரா? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. Because I strongly believe that God never wait for an appointed time to bless his people and to meet their immediate needs. எனக்கு ஆழமா தெரியும், ஒரு நாளும் தேவன் அப்பாயிண்டட் டைமுக்காக வெயிட் பண்ணி இந்த டைம் வந்த உடனே இவனுடைய தேவைகளை எல்லாம் நம்ம சந்திப்போண்டா, இவன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்போண்டா அப்படின்னு தேவன் நேரத்திற்கு காத்திருக்கிறவர் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவர் இறங்கும்படிக்கு எழுந்திருக்கிறார். அவர் சொல்றார், உனக்கு தயை செய்யும் காலம் வந்துருச்சு, உனக்கு நான் குறிச்ச நேரம் வந்துருச்சு. பாருங்க, அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். பாருங்க, கொய்யாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, மாம்பழத்துக்கு வேற ஒரு சீசன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் குறிச்ச காலம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன்னோட சீசனுக்கு நீ வந்துட்ட, உனக்கென்று நான் குறித்த காலம் வந்து விட்டது. ஆகையால் உன்னை மீறி பல நல்ல காரியங்கள் இனி வருகிற நாட்கள் நடக்கும். உன்னை மீறி ஏற்ற காலம் என்பது வேறு, குறித்த காலம் என்பது வேறு. பாருங்க, ஏற்ற காலம் என்பது நீங்க எப்படி சொல்றது, நீங்க பதமாகிற நாள், அந்த பதமாகிற நாள் 4 நாள்ல இருந்தா 4 நாள்ல ஏற்ற காலம் வந்துருச்சு. 40 நாள் ஆச்சு அப்படின்னா 40 நாள் தான் ஏற்ற காலம். குறித்த காலம் என்பது, அல்லேலூயா சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் குறிச்சிருக்கிறார். அந்த டைம் வந்துருச்சுன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நீங்களே ரெடியா இல்லாட்டினா கூட தூக்கிடுவார் உங்களை. கை தட்டுங்க. When the appointed time has come, even you yourself are not ready, God will complete his plan. ஆமென் சொல்லுவோம். அந்த கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஃபேவர் பண்ற அந்த டைம் வந்துருச்சு, உனக்கு நான் குறிச்ச நேரம் வந்துருச்சு. திரும்ப விஷயத்துக்கு வரேன். என்ன பொறுத்தவரை தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நேரத்துக்காக வெயிட் பண்ணுவார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இறங்காமல் இருப்பாரோ? ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அலட்டும், கொஞ்ச நேரம் அலட்டும் அப்படின்னு இருப்பாளா? அவளே இருக்க மாட்டான் போது நான் எப்படி ஒருத்தன் வந்து ஆசீர்வதிக்கிறியா டைம் வரட்டுமையா அப்படின்னு நான் இருப்பேனா? நான் அப்படி இருக்க மாட்டேன். அதுதான் அவருடைய கேரக்டர். அவரால் 5 நிமிஷம் தாமதமாக கூட, எனக்கெல்லாம் பாருங்க, ஒன்றை வந்து நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த கொடுக்குற வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம் நாளைக்கு கொடுக்குறோம். அப்படிதான் அவர் எமோஷனல். உங்களை நாளைக்கு ஆசீர்வதிப்பாருன்னா இன்னைக்கு சொல்லுவோம், நான் ஒன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுவீங்க. இஸ் காட் ஆஃப் எமோஷன்ஸ். அப்பேற்பட்ட தேவன் குறித்த காலம் வந்துருச்சுப்பா, அதனால இன்னையிலேருந்து உனக்கு இதை செய்ய போறேன்ப்பா என்று சொல்லுவதற்கு வந்து என்னுடைய மனம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. Then why he says her appointed time has come? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக தேவன் ஒரு அப்பாயிண்டட் டைமை வச்சுக்கிட்டு வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது. என் நேரம் இன்னும் வரல சார், அதனால வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கேன் சார், நீ சொல்ல முடியாது. அவன் சொல்ல, ஓ நேரம் வரல ஆனா என் நேரம் வந்துருச்சுன்றாவே. என் நேரம் வரல அதனால கடன் நான் திருப்பி தர முடியாது நீங்க சொல்லக்கூடாது. இதை நீ வாங்குறதுக்கு முன்னாடியே யோசித்திருக்கணும். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். ஸோ அதெல்லாம் அப்பாயிண்டட் டைம் எனக்கு வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், கேரக்டர்ஸ் மாறணும், தவற உறுதியா சரின்னு பேசக்கூடாது. தவறுகள் இடத்தில் தாழ்ந்து போக வேண்டும், இறங்கி போக வேண்டும், இணங்கி போக வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் இணக்கமுள்ளதா இருக்கிறது. அது எய்த்து பேசாதான், இணங்கி போகுமா? கைத்தட்டுக்கு வந்து ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம் கேவலமா தப்பான வழிய பிளான் பண்ணாதான். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கும். அதுல பொய் 1% கூட இருக்காது. நல்லதுக்கு கூட பொய் சொல்லாது. அதுதான் தேவ ஞானம். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு விஷயம் தெரியாம நீங்க வந்து உளரக்கூடாது. அப்படின்னா நல்லதுக்கு பொய் சொல்லாமனா வாரம் வந்து சாட்சி சொல்லுங்க. பொய் சொல்லி, நேற்று ஒரு பெரிய லாரி என் மீது ஏறியது, அது 6 டயர் ஏறிய பிறகு இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுங்க. அவருக்கு மகிமை உண்டாகும்படி நீங்க பொய் சொல்லலாமா? அப்படி பொய் சொன்னா அவன் மேலேயும் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போறான் தேவன். சாட்சி சொல்றதுக்கே பொய் சொல்லக்கூடாதுன்னா, நீ நல்லதுக்கு பொய் சொல்றேன்னு எதையோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வளருங்க, கொஞ்சம் அப்படியே வளருங்க. ஆமென் 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 சொல்லுங்க. அப்ப ஏற்ற காலம் எனக்கு வரல, அதனால தேவன் என்னை வியாதியை இன்னும் சுகமாக்கல. ஏற்ற காலம் எனக்கு வரல அதனால என் வியாபாரத்தில் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. தேவன் அப்படி கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எனக்கு குறிச்ச காலம் வரல நீங்க சொல்லக்கூடாதான். பைபிள் சொல்லுது, கிருபாசன தண்டை 4:16 வாசிங்க. எபிரேயர் 4:16 அழகா இருக்கு, அதுல வாசிங்க. Let them approach God's throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. பைபிள் சொல்லுது, நீங்க வாசிங்க தமிழ்ல இப்படி இருக்கு. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அவர் கிருபைக்கு பேர் என்னவா? ஏற்ற சமயம் என்ன? அது ஆங்கிலத்தில் இருக்கு, உனக்கு தேவையான நேரத்தில், இன் அவர் டைம் ஆஃப் நீடு. உனக்கு எப்ப நீடு இருக்கோ அப்ப உடனே தேவன் உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கை தட்டுக்கு ஒருத்தருக்கு ஆமென். I have a throne. I am standing in front of the throne of grace, where I am receiving the mercy with all confidence, and mercy and grace to help us in the time of need. உன் தேவைக்கு, உன் தேவை எப்போ வருதோ அப்பதான் ஒரு அற்புதத்தின் நேரம். அதனால குறித்த நேரம் என்பது வச்சுட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காத்திருக்கவில்லை. அப்ப இந்த இடத்துல
உனக்கு குறிச்ச காலம் வந்துருச்சு அப்படின்றது எதை மனசுல வச்சுட்டு சொல்றாரு? உனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு, உனக்கு நான் தயை செய்யும் காலம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது, உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் காத்திருக்கிற தேவன் அல்ல, அதை அப்பப்பவே சந்திக்கிற தேவன், அதை உடனே சந்திக்கிற தேவன். உங்கள் தேவைகள், உங்களுடைய அவசர தேவைகள் நீங்கள் வந்து நிற்கும் போது, அந்த கிருபாசனத்தை நிற்கும் போது, the டைம் ஆஃப் நீடு, உங்களுடைய தேவை நேரத்திலே அது சகாயம் செய்யும். அந்தந்த நாளுக்கான அற்புதங்களை அந்தந்த நாளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்திலே தி அப்பாயிண்டட் டைம் சொல்லும்போது, நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் எதை சொல்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முடிஞ்சா வாசிப்போமா? சங்கீதம் 102 1ஆம் வசனத்துல இருந்து. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்திலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாளோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழத் தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே சங்கீதக்காரன் ஒரு நாள் பிரச்சனையை இங்கு அவன் பேசவில்லை. என் நாட்கள் அது பல நாள் பிரச்சனை. மறுபடியும் சொல்றார், என்னுடைய நாட்கள் அது ஒரு நீண்ட நாள் பிரச்சனை. என் சத்துருக்கள் நாள்தோறும், இட்ஸ் a chronic problem, it's a chronic it's a chronic problem. நீண்ட நாட்களா இருக்கிற ஒரு விஷயம், நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபம், ஒரு விஷயம் நீண்ட நாளாகவே எதிர்மறையாகவே போய்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாகவே நீங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள், அல்லது ஜெபிக்கிறதை விட்டுவிட்டீர்கள். ஏதோ ஒரு விஷயம் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு பெருமூச்சாகவே இருந்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீண்ட நாட்களாகவே உங்களை கட்டி வைத்திருக்கிறது. ஒரு விஷயத்திற்கு பல வருடங்களாகவே யாருடைய உதவியும் இல்லாத திக்கற்றவர்களாகவே நீங்கள் இருந்து வருகிறீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களை நீண்ட நாள் கண்ணீராக, மனக்குமுறலாக இருந்து வருகிறது. அந்த விஷயத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஏங்குகின்ற அல்லது எதிர்பார்த்திருக்கிற அந்த விஷயத்திற்கு தேவன் தயை செய்யும் காலம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அது நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வரமாயிருக்கலாம், அல்லது ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு வெற்றியாயிருக்கலாம், அல்லது ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு மாற்றமாயிருக்கலாம். நீண்ட காலமாக உங்களுக்குள் இருந்த மனக்குமுறல், நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்குள் இருந்த எதிர்பார்ப்பு, நீண்ட நாட்களாக இருந்த உங்களுக்குள் இருந்த ஜெபம், இது எல்லாவற்றிற்கும் தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக, அதாவது உங்க மனசுல தேவன் வைத்திருந்த திட்டம், உங்க மனதில் இருந்த ஆசை, லாங்கிங்னஸ், இதெல்லாம் நடக்குமா நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கான டைமுக்குள்ள தேவன் வந்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கான கதவுகள் மடமடவென்று, இனி உங்களுக்கான கதவுகள் மடமடவென்று திறக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வு கடகடவென்று உயர ஆரம்பிக்கும். ஏனென்றால் உங்களுக்கு குறித்த நேரம்
வந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ரபா ரபா லஹா சாந்து ரபா லபா. அந்த அப்பாயிண்டட் டைம்ன்றது என்னன்னா, த டைம் ஆஃப் ஃபேவர். காட்ஸுக்கு எப்போவுமே அப்பாயிண்டட் டைம்ன்றது இட் இஸ் நாட் த டைம் ஆஃப் லேபர், இட்ஸ் அ டைம் ஆஃப் ஃபேவர். டைம் ஆஃப் ஃபேவர் தான் ஒரு அப்பாயிண்டட் டைம். ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காருல்ல, அது அவளோட அப்பாயிண்டட் டைம் இல்லை, அது அவரோட அப்பாயிண்டட் டைம். அவரோட அப்பாயிண்டட் டைம்னா என்னன்னா, அதுதான் இந்த ஃபேவரான டைம். ஃபேவர் டைம். ஃபேவர் அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், அந்த அப்பாயிண்டட் டைம் இருக்குல்ல, அதுவே நீ புரிஞ்சு கொள்கிற நேரத்தை தான் அப்பாயிண்டட் டைம்ன்றார். லேபர் கிடையாதுடா, ஃபேவர் தான்டா அப்படி புரிஞ்சுக்கிட்டீல, அப்போ அப்பாயிண்டட் டைம் வந்துருச்சு.